வடகிழக்கு பருவமழை முடிந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை கிடைத்துள்ளது. ஸோ வடகிழக்கு பருவமழை காலம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1லேருந்து டிசம்பர் 31 வரக்கூடிய காலகட்டங்களை நம்ம வடகிழக்கு பருவமழைக்கான காலம் எடுப்போம். ஜனவரி 1லேருந்து இது குளிர்கால பருவமழையாக கணக்கெடுத்துக்குவாங்க. பட் இந்த ஆண்டு குளிர்கால பருவமழை பார்த்திங்கன்னா இயல்புக்கு அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது. ஏனெனில் எம்ஜிஓ என்று சொல்லக்கூடிய கடல் சார்ந்த அலைவு ஜனவரி மாதம் நம் பகுதிக்கு 2வது முறையாக வர இருக்கிறது. இது மற்றும் கடல் நீர் மட்டம் அனைத்தும் நமக்கு சாதகமாக இருப்பதால் ஜனவரி மாதம் நாம் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஜனவரியின் இயல்பான மழை அளவு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 சென்டிமீட்டர். ஒரு சில ஆண்டுகளை தவிர மற்ற அனைத்து ஆண்டுகளிலும் குறைவான அளவே, அதாவது 5 சென்டிமீட்டர் அளவு மழை கொடுத்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு மழை அளவை பொறுத்தவரை இயல்புக்கு அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது. இதுவும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறது. கண்டிப்பாக இயல்புக்கு அதிகமாக மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலையில் ஜனவரி மாதத்தில் 2 சுற்று மழைகள் உறுதியாக தெரிகிறது. முதல் சுற்று வரும் 9ஆம் தேதி தொடங்கி 10, 11ஆம் தேதி வரை மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இது கடலோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. 2வது சுற்று மழை பொங்கலை ஒட்டிய, அதாவது 14, 15 தேதிகள் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வு சற்று வலிமையாக இருக்கிறது போல் தெரிகிறது. சில வானிலை மாதிரிகள் இந்த நிகழ்வு புயலிலிருந்து தீவிர புயலாக உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக காமிக்கிறார்கள். வரக்கூடிய பதிவுகளை அதை பற்றி ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு பதிவிடுகிறோம். இது புயலாக உருவாகும் பட்சத்தில் இது ஆந்திராவின் நெல்லூர் பகுதி வரை மழை எட்டி பிடித்து தீவிர கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய பதிவுகளில் அதை பற்றி பதிவிடுகிறோம்.